எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு எது தவம். என்னுடைய நண்பருடைய வீட்டுக்கு போயிருந்தேங்க. அவங்களுக்கும் 4-5 குழந்தைகள். போன உடனேயே அந்த குழந்தைகள் என்ன பண்ணாங்க, என்னை பார்த்தோன்னே அங்கிள் வாங்க அங்கிள் என்று என்னை கூப்பிட்டாங்க. போன உடனே அவங்களுக்கு எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்தேன். ஒரு பையன் கேட்டான், தவம்னா என்ன சொல்லுங்க அங்கிள் அப்படின்னா. உடனே பக்கத்தில் இருக்க பையன் சொன்னான், தவம்னா நம்மளை மாதிரி வீட்டில் இருந்து இப்படி சுவையாக நூடுல்ஸு பூரி சப்பாத்தின்னு சாப்பிடாம காட்டில் போய் இருந்து இலதலையை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே வைராக்கியமாக அலைகிறாங்கல்ல, அதுதான் தவம் அப்படின்னு சொன்னான். உடனே பக்கத்தில் இருக்க அவனுடைய தம்பி சொன்னான், இல்லை இல்லை அப்படி இல்லை, நான் சொல்கிறேன் அங்கிள், தவம்னா குகையில் இருக்காங்க பாருங்க, அப்படி நிமிர்ந்து உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டு அதுதானே தவம் அப்படின்னு சொன்னான். பக்கத்தில் இருக்க அவனுடைய தம்பி சொன்னான், இல்லை இல்லை இல்லை, காட்டில் போய் பட்டினியாக கிடக்கிறாங்கல்ல, சாப்பிடாம அப்படியே பட்னியாகவே இருப்பாங்க பாருங்க, அவங்க தான் தவம். நான் சினிமாவில் கூட பார்த்துருக்கேன், கண்ணை மூடி அப்படியே சாப்பிடாம நின்று மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நிற்கிறாங்கல்ல, அதுதான் தவம் அப்படின்னாங்க. அப்போ எது தவம்? இளதலையை ஆடு மாடுகள் சாப்பிடுது, அது தவம்னு சொல்லிட முடியுமா? பெருச்சாளி பொந்துக்குள்ளே தான் இருக்குது, வலைக்குள் இருக்கக்கூடிய பெருச்சாளி. அப்போ அதனுடைய நிலைப்பாட்டை தவம்னு சொல்ல முடியுமா? பட்டினியாக கிடக்கிறதுன்னு சொன்னால் மூட்டை பூச்சி பட்டினியாகவே கிடக்குது, அப்போ அதை தவம்னு சொல்ல முடியுமா? இல்லை. அந்த குழந்தைகிட்ட சொன்னேன், தம்பிகளா, தவம்னா என்ன தெரியுமா? அந்த இறைவனுடைய நாமத்தை சொல்வது, மனதில் அவரை நினைப்பது. இப்போ சுந்தர தேவாரத்தில் பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடிகேன், பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடிகேன், சித்தத்தை சிவன்பாலை வைத்தார்க்கும் அடிகேன் அப்படின்னு சொல்கிறானே. சித்தத்தை சிவன்பாலை வைக்கணும், சிவனை நினச்சி வணங்கணும்னு சொன்னால் அது தவம். அதே மாதிரி நம்ம நாவுக்கரசர் கூட தன்னுடைய ஒரு பாட்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்த வாவினையே நெடுங்காலமேன்னு சொல்கிறாரு. இப்போ இறைவன் நமக்கு தலை எது கொடுத்துருக்குறான்? வணங்கணும். நெஞ்சு எது கொடுத்துருக்குறான்? நினைக்கணும். வாய் எது கொடுத்துருக்குறான்? வாழ்த்தணும். அப்போ இறைவனை வாழ்த்தி வணங்கி நினைத்தல், இந்த மூன்றையும் செய்யணும். இதைத்தான் நாவுக்கரசர் தேவாரத்திலையும் சொல்கிறார். அப்போ எது? பட்டினத்தார் சொன்னாரே, ஒன்றென்றீரு தெய்வம் உண்டென்றீரு, உயர் செல்வமெல்லாம் அன்றென்றீரு அப்படி சொன்னார். கண்ணதாசன் கூட, ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொள்பவன் மனித வடிவில் தெய்வம், சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும் சொன்னானே. அப்போ தவம்னா என்ன? இறைவனுடைய பெயரை நாவால் உச்சரித்து மனதால் தியானித்து தலை வணங்குதல் என்பதே தவம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம்.